ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் இன்ஜின்னா என்னன்னு பார்க்கலாம், டெஸ்ட் இன்ஜின் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் டெஸ்ட் இன்ஜினில் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் இன்ஜின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது கிரியேட்டட் பை பார்த்தீங்கன்னா வந்து செட்ரிக் பியூச். TestNG பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லலாம். TestNG டெஸ்டிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம ஜாவா யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? டெஸ்ட் என்ஜின்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஜே யூனிட் என் யூனிட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து டெஸ்ட் என்ஜினே வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுல இல்லாத நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து டெஸ்ட் என்ஜின்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்க, HTML ரிப்போர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் அனோட்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அட் பிஃபோர் டெஸ்ட், அட் ஆஃப்டர் டெஸ்ட், ஸோ அந்த மாதிரி நிறைய அனோட்டேஷன்ஸ் இருக்கு. மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரியாரிட்டி சீக்வன்ஸ். ஸோ இதில் நான் வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணிக்க முடியும் டெஸ்ட் கேசஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டிபெண்டன்சிஸும் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் நம்ம கொடுக்கலாம். குரூப்பிங்கும் நம்ம பண்ணிக்க முடியும். டெஸ்ட் கேசஸ் நம்ம குரூப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொவைடர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா ப்ரொவைடர் ஃபீச்சர்ஸும் நம்ம டெஸ்ட் என்ஜினில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் என்ஜினை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து நம்ம போடலாம். ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம வந்து நியூ ஜாவா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன், டெஸ்ட் என்ஜின் ப்ராக்டிஸும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் என்ஜின் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கு பாருங்க ஹெல்ப் போங்க. இதில் பாருங்க எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதில் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் என்ஜின் சர்ச் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க TestNG ஃபார் எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நம்ம செலினியம் ஜார்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து செலினியம் ஜார்ஸ் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, செலினியம் ஜார்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்து நான் ஜஸ்ட் செலினியம் ஜார்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்துட்டு ஒரு நியூ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயின் மெத்தட் வந்து கொடுக்க தேவையில்ல டெஸ்ட் இன்ஜினில். ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ டெஸ்ட் இன்ஜின் லைப்ரரிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெஸ்ட் கேசஸ் வந்து ரைட் பண்ணும். அட் டெஸ்ட். ஓகேங்களா? எல்லா அனோட்டேஷன்ஸுமே வந்துட்டு ஒரு மெத்தடை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் சாம்பிள் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஜஸ்ட் வந்துட்டு இதில் வந்து நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஹாய்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு சிம்பிளானது. ஸோ இங்கே பாருங்கள், ஆட் ஜே யூனிட் லைப்ரரி டு த பில்ட் பார்த்துருக்கு. ஆட் டெஸ்ட் இன்ஜின் லைப்ரரி. நாம் வந்துட்டு டெஸ்ட் இன்ஜின் லைப்ரரியை ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, org test.annotations. ஸோ லைப்ரரிஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட் டெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் என்ஜினில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு TestNG.xml ஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலில் இருந்தால் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரல் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். எவ்வளோ டெஸ்ட் கேசஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா TestNG.xml ஃபைல். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், இதுதான் ப்ராஜெக்ட் டெஸ்ட் இன்ஜின் ப்ராக்டிஸ். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்ஜின் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு கன்வெர்ட் டு TestNG இது நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் நம்ம பேரலல் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா சேஞ்சஸுமே இதில் தான் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் TestNG.xml. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம TestNG.xml இருக்கும். நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் வித் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுதான் TestNG.xml ஃபைல். ஸோ பாருங்க, இதில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டீட்டெயில்ஸ் தான் இருக்கிறோம். ஓகேங்களா? சூட் நேம், கிளாஸ் நேம் இதெல்லாம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இல்லையா கிளாஸ் நேம். ஸோ பாருங்க, கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் இந்த டாட் எடுத்துறேன்.
ஸோ கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. கிளிக் பண்ணுங்க ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜின் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ பாருங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க டோட்டல் டெஸ்ட் ரன் வந்து 1 இருக்கு, பாஸ் 1 ஓகேங்களா. ஃபெயிலியர் எதுவும் இல்லை. இது அவுட்புட் பாருங்க ஹாய்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் இன்ஜின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லைப்ரரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம மெயின் மெத்தட் இருக்காது, ஏன்னா வந்து டெஸ்ட் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட் கேஸ் எழுதிருக்கோம், டெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு மெத்தடில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஹாய்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஒரே ஒரு டெஸ்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம TestNG.xml வந்து ஜென்ரேட் பண்றோம். ஸோ இதுல இருந்து நம்ம ரன் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதுல தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுல இந்த parallel எக்ஸிகியூஷன் எல்லாமே வந்து இதுல நம்ம பண்ணிக்கலாம். TestNG.xml வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.